சவுத் ஆஃப்ரிக்கன் டீமுக்கு ஒரு ஏபிடி வில்லிஸ் இருக்கிற மாதிரி இந்தியன் டீமுக்கு சூரியகுமார் இருக்கார் 360 ஆங்கிள்லேயே விளையாடுறதுக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நெஞ்சு ஹைட்டுக்கு ஒரு பாலை இறக்குனா ஸ்டேடியத்தோட ஹைட்டுக்கு உயர்த்தி அதை 6 போகிற வரைக்கும் வேடிக்கை பார்ப்பார். அந்த அளவுக்கு ஒரு 6 அடிக்கிற கெப்பாசிட்டி உடைய, அதே சமயம் தாறுமாற வெளுக்கக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் வந்து சூரியகுமார் யாதவ். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் வந்து பயங்கரமாக வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி பயங்கரமாக வந்து வாய்ப்புகளை தேடி அலைஞ்சு கடைசியாக வந்து 30 வயசில் தான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேயே வந்து கலடி வைக்கிறாரு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் அவர் விளையாண்ட ஆட்டங்கள் தான். ஸோ இவர் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் ஆரம்பித்த 2 வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 4 சதங்களை வந்து விளாசி தள்ளியிருக்காரு. ஸோ அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பேட்டிங் திறமையும் அபாரமான 6 அடிக்கிற கேப்பபிலிட்டி உடையனால தான் வந்து இவரை கேப்டனாகவே போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இவருக்கு முன்னாடி சீனியராக இருந்த பயங்கர கேப்டன்சியில் கொஞ்சம் அனுபவமாக இருந்த ஹர்திக் பாண்டியாவையே தூக்கிட்டு இவர் கேப்டனாக வந்திருக்காருன்னா இவர் என்னவெல்லாம் சம்பவம் செஞ்சுருக்கோன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அவர் அடித்த அந்த 4 சதங்களும் ஒரு பார்ட்டாக வந்து இருந்துகிட்ருக்கு இவரோட கெரியரில். அந்த 4 சதங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சாதாரணமாக வரல. 4 சதங்களும் வந்து 4 நாடுகளில் வந்து அடிக்கப்பட்டிருக்கு, வெவ்வேறு கண்ட்ரிகளில் வந்து அடிக்கப்பட்டிருக்கு. இங்கிலாந்து, இந்தியா, நியூசிலாந்து, அப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கான்னு கிட்டத்தட்ட 4 நாடுகள்லேயும் வந்து செஞ்சுரி வந்து அடித்து தள்ளியிருக்காரு. சொந்த மண்ணில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா மண்ணிலையும் வந்து கலக்கி தள்ளியிருக்காரு நம்ம சூரியகுமார் யாதவ். அவர் அடித்த அந்த 4 சதங்களையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 4வது பிளேஸில் இருக்கக்கூடிய செஞ்சுரி என்னென்னா வந்து சூரியகுமார் யாதவ் வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கூட 2023 நடந்த இந்த ஒரு T20 மேட்ச்சில் வந்து 56 பந்துகளில் வந்து சதம் அடிச்சிருப்பாங்க. ஸோ ஆல்ரெடி இந்தியா வந்து அந்த தொடரை வந்து ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு போட்டி அவங்களும் ஒரு போட்டி இந்தியாவும் ஜெயிச்சுட்டு இந்தியா வந்து 3வது போட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பேட்டிங் கிடச்ச இந்தியா வந்து பயங்கரமாக ஆடினாங்கன்னு சொல்லிட முடியாது. அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது, பயங்கரமாக ஆடினது, கேப்டன்சியில் பொழந்து கட்டினதுன்னு சொல்லி நம்மால் வந்து பயங்கரமாக வந்து பேட் பண்ணியிருப்பார். ஒரு 56 பந்துகள்லேயே வந்து செஞ்சுரியை வந்து அடிச்சிருப்பார். 7-4 8-6ன்னு வெளுத்த அந்த ஜோகானஸ்பர்க் மாகாணத்தில் வந்து பார்த்திங்கன்னா 56வது பாலில் வந்து அவுட் ஆகி வெளியே கிளம்புறாரு சூரியகுமார் யாதவ். ஸோ அவர் ஆடின அந்த செஞ்சுரினால் இந்தியா அந்த மேட்ச் சேஸ் பண்ண இருந்த சவுத் ஆஃப்ரிக்காவை பயங்கரமாக விக்கெட் எடுத்து கிட்டத்தட்ட 100 ரன்கள் வித்தியாசத்துக்கு மேலே அவங்க வந்து வின் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஆட்டத்துலேருந்து ஆட்டநாயகன் விருதும் வாங்குறாரு. அந்த ஒரு தொடர், அதாவது T20 தொடரை வந்து கைப்பற்றியும் விடுறாரு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து நியூசிலாந்தில் நடந்த மவுண்ட் பங்காய் அப்படிங்கிற ஊரில் வந்து அடித்த ஒரு தரமான ஒரு செஞ்சுரி தான் சூரியகுமார் யாதவ் ஓடுது. ஸோ அவரோட கரியர் ஆரம்பித்தது ஃபஸ்ட் 100 அடித்தது என்னமோ இங்கிலாந்தில் இருக்கலாம். ஆனால் அவர் தொடர்ந்து கன்சிஸ்டன்ட்டியாக கொண்டு வந்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு செஞ்சுரினால தான். இது வந்து கிட்டத்தட்ட 11-4 7-6ன்னு நியூசிலாந்தில் அடித்து மவுண்ட் பங்காய்ங்கிற ஊரில் சின்ன கிரவுண்டாக இருந்தாலும் நியூசிலாந்தை வந்து ஃபேஸ் பண்ணி செஞ்சுரி வந்து அவங்க நாட்டிலே வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 49 பந்துகள்லேயே வந்து செஞ்சுரி வந்து அடிச்சிருப்பார். 11-4 7-6ன்னு விளாசி கடைசி வரைக்கும் நாட் அவுட்டில் இருந்திருப்பார். 111 ரன்கள் அடிச்சிருந்திருப்பார். அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 191 ரன்கள் தான் வந்து அடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து நியூசிலாந்து பவுலர்ஸ் வந்து வேறு லெவலில் தரமான பவுலிங் திறமையை கொடுத்துருந்தாலும் இவர் ஒரு பக்கம் நின்று ஆடும்போது அவங்களால வந்து சரியாக வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அந்த மேட்சை தோற்று அந்த சீரீஸையும் தோற்று வெளியே போகிறாங்க நியூசிலாந்து அவங்க சொந்த மண்ணில். ஸோ அதுக்கும் காரணம் வந்து பார்த்திங்கன்னா மெயின் காரணம் நம்மால் தான் சூரியகுமார் யாதவ் தான். ஸோ அவரோட இந்த ஒரு அபாரமான ஆட்டம் கடைசி வரைக்கும் பயங்கரமாக வந்து நின்று சுரட்டினா அந்த ஒரு பேட்டு யாராக இருந்தாலும் பார்க்குறதில்ல. நெஞ்சு ஹைட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை கால் ஹைட்டுக்கு வந்தாலும் சரி, எந்த பாலாக இருந்தாலும் எந்த திசையில் திருப்பணும்னு சொல்லி பயங்கரமாக திருப்பி 111 ரன்களை வந்து விளாசி தள்ளியிருப்பார் சூரியகுமார் யாதவ். ஸோ நம்பர் 2 பொசிஷனில் இருக்கிறது வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கும். இந்தியாவுக்கு டூர் வந்த ஸ்ரீலங்கா வந்து ராஜ்கோட்டில் வந்து ஒரு T20 மேட்ச் வந்து விளையாடுறாங்க. அந்த மேட்ச்சில் வந்து சூரியகுமார் யாதவும் வந்து கிளம்புறாரு. ஸோ அவருக்கு ஆரம்பத்தில் தெரியல, விக்கெட் விழுந்துட்டு இருந்த டைமில் பயங்கரமாக வந்து இறங்கி சம்பவம் செஞ்சார். அவர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா 45 பந்துகள்லேயே வந்து அந்த மேட்ச்சில் வந்து செஞ்சுரியை போட்டிருப்பார். 45 பந்துகள் அப்படிங்கிறது வந்து ஒரு இந்தியன் வந்து அதாவது அதிவேக சதம் அடித்ததுலேயே இவர் 2வது இடத்த வந்து பிடிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டில் இருக்கிறது ரோஹித் சர்மா தான் 35 பந்துகளில் செஞ்சுரி போட்டிருப்பார். இவர் வந்து 45 பந்துகளில் செஞ்சுரி போட்டு ரோஹித் சர்மாவுக்கு அடுத்த ஒரு பிளேஸை வந்து தனக்குன்னு உருவாக்கி வச்சுட்டாரு. அந்த மேட்ச்சில் வந்து மட்டும் பார்த்துட்டிங்கன்னா பயங்கரமாக உத்தரவாதம் ஆடியிருப்பார். வெறும் 51 பந்துகளையும் 112 ரன்கள் அடித்து
நாட் அவுட்டாக வேறு இருந்திருப்பார். 7-4 9-6 விளாசி அந்த மேட்ச்சில் மட்டுமே ஸ்ரீலங்கா டீமுக்கு வந்து பயங்கரமாக தண்ணி காட்டி இருந்திருப்பார். அந்த மேட்ச்சு யாராலையும் மறக்க முடியாத ஒரு மேட்ச்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது வந்து இந்தியா vs இங்கிலாந்து மேட்ச்சில் நடந்த ஒரு T20 சீரீஸ் தான். அந்த சீரீஸே வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து வின் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி 3 T20 நடந்துகிட்டு மேட்ச்சில் 2 T20 ஆல்ரெடி ஜெயிச்சு இந்தியா வந்து டாமினேட் பண்ணி கப்பை தூக்க ரெடியாக இருப்பாங்க. ஸோ கடைசி ஒரு T20 ஃபார்மாலிட்டிக்கு விளையாடணுங்கிறக்காக விளையாடி அந்த மேட்ச்லேயே வந்து செஞ்சுரியை போட்டு ஒரு தரமான ஒரு மாஸ் காமிச்சிருப்பார் சூரியகுமார் யாதவ். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண இங்கிலாந்து அணி வந்து பார்த்திங்கன்னா 200க்கு மேலே ரன்னை வந்து குவிச்சிட்டாங்க. ஸோ அதை வந்து சேஸ் பண்ணி ஆகணுங்கிற கண்டிஷனில் இருக்கும்போது இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து ஜெயிக்க போகிற மேட்ச் தானே நினச்சாங்களா இல்லை வந்து ஆட முடியல நினச்சாங்களான்னு தெரியல. எல்லாருமே பட்டு விக்கெட் விட்டுட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் இன்னொரு பக்கத்துலேருந்து விக்கெட்டை விடாமல் அவரோட தரப்பில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சிக்ஸர்களை வந்து அடித்து பயங்கரமாக ஸ்கோர் பண்ணி 117 ரன்கள் விளாசியிருப்பார். 55 பந்துகள்லேயே கிட்டத்தட்ட 48 பந்துகள்லேயே வந்து செஞ்சுரியை போட்டிருப்பார். இந்த ஒரு செஞ்சுரி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா தன்னோட பேட்டிங் ஸ்டைல் என்ன, நான் எப்படிலாம் ஆட போகிறேங்கிறத வந்து நிரூபித்தவர் தான் இவர். இந்த ஒரு ஆட்டத்திலிருந்து தான் வந்து அவருக்கு அந்த ஸ்கொயர் லெக் திசையில் வந்து சூரியகுமார் யாதவ் இறங்கினார் அப்படின்னா போட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்ததே வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான். ஏன்னா அந்தளவுக்கு பயங்கரமான பங்கமான அடிகளை வந்து அடிச்சிருப்பார் இங்கிலாந்துக்கு எதிராக. அதுவும் நாட்டிங்கமில் நடந்த இங்கிலாந்தோட மண்ணிலேயே வந்து இந்த ஒரு சம்பவத்தை செஞ்சுருப்பார். அந்த மேட்ச் வந்து என்னதான் இந்தியா தோற்றுருந்தாலும் சூரியகுமார் மட்டுமே 14-4 6-6 விளாசி பயங்கரமாக வந்து அந்த மேட்சை வந்து சம்பவம் பண்ணியிருப்பார். கிட்டத்தட்ட இறக்குற எல்லா பாலையும் வந்து எந்த பாலும் கூட இறக்கமே இல்லாமல் 6-4 வந்து விளாசி தள்ளிகிட்டே இருப்பார். ஸ்பின்னர்ஸை விட்டு வைக்கல, பேஸ் பவுலர்ஸை விட்டு வைக்கல. அவர் பவுன்சர் போட்டால் அடிக்கிறாரு, யார்கர் போட்டால் அடிக்கிறாரு, ஸ்பின்னில் எந்த வெரைட்டி போட்டாலும் வந்து திருப்பி ஸ்கொயர் லெக் திசையிலே அடிச்சு விட்டுறாரு அப்படின்னு சொல்லி எக்கச்சக்க ஷாட்ஸை வந்து ட்ரை பண்ணி பயங்கரமாக வந்து அந்த மேட்ச்சை வந்து ஆடிந்திருப்பார். ஸோ இதுதான் அவரோட கெரியர்லேயே வந்து ஸ்டார்டிங்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு மேட்சாக வந்து பார்க்கப்பட்டுருக்கு. இந்த மேட்ச்சில் அவர் ஆடின ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த மேட்ச்சுக்கு அவருக்கு வந்து வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்க ஆரம்பிச்சது. ஸோ அதை தொடர்ந்து அவர் ஆட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த 4 செஞ்சுரி போட்டதுக்கப்புறம் T20யில் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ நடிச்சு நின்றுருக்காரு. இப்போ வேறு கேப்டனும் ஆயிருக்காரு. ஸோ இந்த 4 சதங்களும் வந்து இவர் செஞ்சுரி அடிக்கிறது, இந்த 4 சதங்களும் வந்து இவர் வந்து கேப்டனாக இருக்கிறதுக்கு ஒரு பார்ட் ஆஃப் த காரணம் நம்ம சொல்லிட்டு போயிடலாம். நீங்கள் இந்த 4 செஞ்சுரி பற்றியும் சூரியகுமார் யாதவ் பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.